நீ யாரை நம்பி அவர்களிடத்தில் அதிக அன்பு செலுத்தினாலும் அந்த அன்பு உனக்கு வேதனையேதான் தரும். ஆனால் உன்னை நேசிக்கும் இயேசு உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார். நீ அழ வேண்டாம். என் மகனே, என் மகளே, இன்றைக்கு நான் உங்களுக்குத் தரும் வாக்குத்தத்தமாவது: என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளைக் காக்கக் கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். என் மகளே, என் மகனே, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனை பரலோகராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். மத்தேயு அதிகாரம் 18 வசனம் 3-4. என் மகனே, என் மகளே, பல நாட்களாக ஆவலுடன் நீ எதிர்பார்த்து காத்திருந்த உன் காரியத்தை நான் சீக்கிரம் கைகூடச் செய்வேன். கலங்காதே, சோர்ந்து போகாதே. எப்போதும் உன்னோடு நான் இருப்பேன். என் மகனே, என் மகளே, என் இருதயத்தின் காயங்களை யார் ஆற்றக்கூடும் என்று கண்ணீர் வடிக்கிறாயோ? கலங்காதே. உன் காயங்களை ஆற்றும் ஒரு நல்ல தகப்பனாக நான் இருக்கையில் நீ கலங்காதே. உனக்காக காயப்பட்ட என்னோடு நீ நல்ல உறவை ஏற்படுத்திக்கொள். நான் உன் காயங்களை ஆற்றி உன் மனபாரங்களை நீக்கி உன்னை மகிழ்ந்திருக்க பண்ணுவேன்.